யார் யார் சிவம், நீனான் சிவம், வாழ்வே தவம், அன்பே சிவம். எவ்வளோ ஆழமான ஒரு பாடலை லைட்டாக பாடிட்டேன்னு நினைக்காதீங்க. ரொம்ப வெயிட்டாக ஃபீல் பண்ணி தான் இந்த வீடியோவை போடணும்னு தோணுச்சு. அன்புங்கிற ஒரே மொழி போரும் அந்த அற்புதமான இறைவன்கிட்ட நம்ம பேசுகிறதுக்கு. இன்ஃபேக்ட் மொழியே தேவையில்லை, மௌனம்தான் சிறந்த மொழி. இறைவன் இடத்தில் நம்ம ஸ்ரீராமநவமி விஷயம் சொல்கிறதா, இல்லை இந்த பேரை வச்சுக்கிட்டு இந்த மதத்தை வச்சுக்கிட்டு மனுஷங்க தேவையில்லாமல் மதத்தை பிடிச்சிக்கிட்டு பண்ணுற ஒரு விஷயத்தெல்லாம் நினச்சி வருத்தப்படுறதா தெரியல. ஆனால் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக ரொம்ப துல்லியமாக புரியுது. எதை நடக்கணும்னு இருக்கோ அதை நம்ம தடுக்கிறதுக்கு யாருக்குமே சக்தி இல்லை. அது எல்லாமே நடக்குது. நடக்கிற எதுக்கும் ஆக்சுவலாக நம்ம காரணம் இல்லை. ஆனால் நம்ம பொறுப்பில்லாமல் பண்ணுற விஷயத்துக்கு அது நம்மளோடது இல்லை அப்படின்னு போக முடியாது. இந்த சோஷியல் மீடியா வழியாக முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயங்களை மட்டும் பகிர்ந்து நல்லதை மட்டும் எல்லாருக்கும் சொல்லி எல்லாருக்கும் நம்பிக்கை கொடுக்குற வார்த்தைகளாக இருந்து நம்பிக்கை கொடுக்குற விஷயத்தை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணி அந்த ஒரு நல்ல விஷயத்தை நம்ம பண்ணினோம் அப்படின்னா நிச்சயமாக உலகத்தில் அமைதி மட்டும்தான் நிலவும். மனிதர்களுக்கு புரிதல் ஏற்படுற காலம் ரொம்ப தூரம் இல்லை. ஏன்னா நான் நிறைய வீடியோ போஸ்ட்டில் நிறைய பார்க்குறேன். நான் பார்க்குறது எல்லாமே எல்லாம் ஆஹா எவ்வளோ எவால்வ்டாக இருக்காங்க, எவ்வளோ ஹாப்பியாக பாசிட்டிவாக இருக்காங்க, எவ்வளோ மற்றவங்களோட வெற்றிக்கு சந்தோஷப்படுற மனிதர்கள், சுயநலம் இல்லாத அழகான மனிதர்கள், நிறைய நல்லது பண்ணணும்னு மனசு இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கிற மனிதர்கள். இந்த மாதிரியான போஸ்ட் தான் என் கண்ணில் படுது. ரொம்ப சிலர் இந்த மாதிரி எனக்கு மெசேஜ் அனுப்பும்போது, நீ என்ன உலகம் ரொம்ப அழகாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, இந்த உலகம் இப்படி இருக்குது உனக்கு தெரியல, நீ சும்மா பாசிட்டிவ் அப்படிங்கிற டிவாலிட்டியில் இருக்கிற எல்லா விஷயமுமே ரெண்டாக தானே இருக்கும். அதை எதை சூஸ் பண்ணிக்கிறோமோ அது நம்மளோட கான்ஷியஸ் டெசிஷன். ஏன்னா எதை என்னால் மாற்ற முடியுமோ அதை மட்டும்தான் என்னால் நான் அதுக்கு எனர்ஜி கொடுத்தா அந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதோ பார்க்குறதோ ஏதாவது பிரயோஜனம் இருக்கும். அந்த விஷயத்தை தடுக்கிறதுக்கோ இல்லை அந்த விஷயத்தை நான் எதுவுமே மாற்ற முடியாமல் இருக்கிற விஷயங்களுக்கு நான் தேவையில்லாத என்னோடய எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணுறது வேஸ்ட் ஆஃப் டைம். ஆமாம் தானே? ஸோ கான்ஷியஸாக நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு சாய்ஸ் நம்ம எதை சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஸோ ஐ சூஸ் டு see good in everything. I choose to see positive in everything. I choose to speak good about everyone. And this is my conscious decision. So, உங்களுக்கு வேறு கருத்து இருக்கலாம், அது உங்களோட தனிப்பட்ட கருத்து. என்னோட உலகம் ரொம்ப அழகானது. என்னோட உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் என்னால் நன்மைக்கும் மகிழ்ச்சிக்கும் நான் காரணமாக பொறுப்பெடுத்துக்கிட்டு செயல்படுறது என்னோட வேலை. அந்த மாதிரி உங்களை சுற்றி இருக்கிற உலகத்தில் எல்லாருக்கும் பொறுப்பெடுத்துக்கிட்டு அவங்களோட மகிழ்ச்சிக்கு நீங்கள் ஒரு முக்கிய காரணமாக இருந்து எப்போவும் சந்தோஷமாக இருக்கணும். லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். எப்போவும் சந்தோஷமாக இருங்க. சுற்றி இருக்கிற எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. வாழ்க வளர்க.